என் நினைவுகள் உங்களுடைய நினைவுகள் அல்ல. அதாவது நம்முடைய நினைவுகள் தேவனுடைய நினைவுகள் அல்ல. பெரும்பாலும் மனிதர்கள் நினைவுகளோடு போராடி தோற்கிறத பார்க்கலாம். பல சமயங்களில் நம் நினைவுகளில் நமக்கு உறுதி இல்லை, உற்சாகம் இல்லை. பெரும்பாலும் நம்முடைய நினைவுகள் நம்மை சார்ந்தோ பிறரை சார்ந்தோ சூழ்நிலையை சார்ந்தோ தான் இருக்குது. பணம் இப்படி தான் வரும், வருமானம் இப்படி தான் வரும், சுகம் இப்படி தான் வரும், திருமண காரியங்கள் இப்படி தான் வாய்க்கும், ஆசீர்வாதம் இப்படித்தான் நம்மை வந்து சேரும், இவரால் தான் வரும், அவரால் தான் வரும் என்று மனிதன் தன்னுடைய நினைவுகளாலே நைந்து போகிறத பார்க்கலாம். நம்முடைய நினைவுகளில் பெரும்பாலும் நடக்கும் அப்படின்னு நினைப்போம், அது நடக்காது. நடக்காதுன்னு நினைப்போம், அது நடந்துடும். அப்போ நம்முடைய நினைவுகளில் ஒரு உறுதி இல்லை, ஒரு உற்சாகம் இல்லை. அப்போ நம்முடைய நினைவுகள், நம்முடைய காரியங்கள் சரியாக நடக்கணும் அப்படின்னா சங்கீதம் 37:5 உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இன்றைய செய்திக்கான தலைப்பு ஏசாயா புஸ்தகம் 55:8 என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்கிறார். பூமியை பார்க்கலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. ஏன் நம்முடைய நினைவுகளில் உறுதி இல்லை, உற்சாகம் இல்லை அப்படின்னா 1 ராஜாக்கள் 18:29 எலியா மூலம் வசனம் வருகிறது. 2 நினைவுகளாலே குந்தி குந்தி நடக்கிறோம். சங்கீதம் 37:5 உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஏன் நாம் நம்முடைய நினைவுகள் மேலே உறுதி இல்லை அப்படின்னா ரோமர் 8:26 நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னவென்று அறியாமல் இருக்கிறோம். அதனால தான் நம்முடைய நினைவுகளில் உறுதி இல்லை. நமக்கு என்ன தேவை என்பதை நம்மை விட நம்மை படைத்த பிதாவுக்கு தெரியும். அதான் மத்தேயு 6:8 இயேசு சொல்கிறாரு, உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். எபேசியர் 3:20 பிரகாரம் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிறவர். அப்போ ஒவ்வொரு மனிதனுடைய இலக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதம், ஜெயம். நாம் நமக்கு நாமே கர்த்தரை அல்லாமல் சிந்திக்கும் பொழுது சங்கீதம் 76:6 கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசையிலும் இருந்தும் ஜெயம் வராது. ஜெயம் யாரால் வரும்னா கர்த்தரால் வரும். நமக்கு நினைத்தது நிறைவேறணும்னா சங்கீதம் 121 எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அப்போ நாம் நம்முடைய காரியத்தை, நினைவுகளை கர்த்தரிடத்தில் கொடுக்கும் பொழுது கர்த்தர் தமது பர்வத்திலிருந்து தமது சார்பில் ஒத்தாசை அனுப்புவார், ஜெயத்தை அனுப்புவார்.